ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக சக்ஸஸ் வார் அப்படிங்கிற ஃப்ரீ சீரிஸ் நம்ம வந்து டெய்லி கனெக்ட் பண்ணிட்டு வரோம். டெஸ்ட்டுக்கான டாபிக் கொடுத்துட்டு அதுக்கான ஃப்ரீ டெஸ்ட் கனெக்ட் பண்ணி ஓவரால் ரேங்க் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். நேற்றுக்கு April 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டாப் 10ல் திவ்யா கிஷோர், சரண்யா கணேசன், நித்யா ராஜா, பவித்ரா, பரத், உமா மகேஸ்வரி, ஆரவ் விநாயக், ஸ்ரீஜா, மகேஸ்வரி, சாரா இவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து டாப் 10ல் வந்து இருக்காங்க. ஸோ April 2க்கான டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து 8th இலக்கணத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின். ஓகே, ஸோ அந்த புக் பேக் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா புக்கில் அட்டை டு அட்டை எல்லாமே படிச்சுட்டு புக் பேக் கொஸ்டின்லாம் பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஏன்னா புக் பேக்கில் வந்து டேரக்ட் நிறைய கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய புக் பேக் கொஸ்டின் வந்து ஆட் பண்ணிட்டே வந்து வரோம். ஸோ வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் மார்க் கம்மியாக வருது பார்த்தோம் அப்படின்னா அந்த புக் பேக் கொஸ்டின் தான். நம்ம இதுக்கு முன்னாடி 6th 7th இதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணோம். ஸோ அதில் தான் பார்த்தோம் அப்படின்னா புக் பேக் கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது தான் ஓவரால் மார்க்கில் ஆவரேஜ் வந்து கம்மியாச்சு. ஸோ புக் பேக் கொஸ்டின் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 6th 12th வரைக்கும் எல்லா புக் பேக் நல்லா வந்து படிச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நம்மளோட புக்கில் பார்த்தோம் அப்படின்னா புக் பேக் கொஸ்டினுக்கான எல்லா ஆன்சரும் கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து படிச்சுக்கோங்க. நம்ம புக்கில் கம்ப்ளீட்டாக 6th 12th வரைக்கும் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் வந்து ஈஸியாக படிக்க மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இலக்கணம் தனியாக, நூல்வழி தனியாக, ஒரு வரி வினா தனியாக, பாடல் வரிகள் தனியாக, திருக்குறள் தனியாக வந்து செப்பரேட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நூல்வழி ஃபுல்லாக 6th நூல்வழி இந்த மாதிரி வந்து 12th வரைக்கும் வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் முக்கிய நூல்வரிகள் 6th 12th வரைக்கும் கொடுத்துருப்போம். இதில் பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு தமிழ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒரு வரி வினா புக் பேக் கொஸ்டின். ஸோ இப்போ வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா 6th ஸ்டார்ட் பண்ணி 12th வரைக்கும் வந்து இருக்கும். புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே வந்து இருக்கும். அடுத்து அதுமாதிரி பாடல் வரிகள், இலக்கணம், திருக்குறள், அதுக்கப்புறம் வந்து சொல்லும் பொருளும், அறிவு விரிவிசை, கலைச்சொற்கள். ஸோ இப்போ வந்து புது புக்கில் புது சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இலக்கணம், அதுக்கப்புறம் இந்த கலைச்சொற்கள், சொல்லும் பொருளும் இதுக்கு தான் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் ஈஸியாக படிக்க மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து செப்பரேட்டாக பிரித்து வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ வந்து புக் பேக் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 166 வந்து ஆரம்பிக்கு. ஸோ இப்போ வந்து இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா புக் பேக் கொஸ்டின் தான். ஸோ இது வந்து புக் பேக் கொஸ்டின் தான். ஸோ ஓவராலாக புக் பேக் கொஸ்டின் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 20 பேஜாக இருக்கும். இதை நீங்கள் வந்து ஈஸியாக படிச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாக புக் பேக்கில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வரிசையாக கொஸ்டின் ஆன்சர் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா 8th புக் பேக் கொஸ்டின் டெஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட்டுக்கான லிங்க் இருக்கும். அந்த லிங்க் யூஸ் பண்ணி டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி நீங்கள் வந்து ஆன்சர் பார்க்கணும், எப்படி சொல்யூஷன் பார்க்கணும், ரேங்க் பார்க்கணும், இது ஃபுல்லாக 2 லிங்காக வந்து இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.